நலம் தரும் நாலடியார் 400 பொருட்பால் நல்லினம் சேர்தல் தொடர் சொற்பொழிவாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். தக்கோலத்திலிருந்து தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரும் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிற்றினம் சேராமல் நல்லினம் அறிந்து நட்பாய் இருந்தால் நலம் பயக்கும். எனவே நல்லினம் சேர்தல் நலமும் வளமும் அமையும். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 18 நல்லினம் சேர்தல். பாடல் 176 முதல் 180 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 18 நல்லினம் சேர்தல். பாடல் 176. ஒன்கதிர் வான் மதியம் சேர்தலால் ஓங்கிய அங்கன் விசிம்பின் முயலும் தொழப்படுவும் குன்றிய சீர்மையரானும் சீர்பெறுவர் குன்றன்னார் கேண்மை கொளின். அழகிய இடத்தை உடைய வானத்திலே உள்ள ஒளி பொருந்திய சந்திரனை சேர்ந்திருப்பதால் முயலும் சந்திரனை தொழும்போது சேர்த்து தொழப்படும். அதுபோல சிறப்பு இல்லாதவராயினும் குன்று போலும் உயர்ந்த நற்குணங்கள் உடையாரை சேர்ந்தாராயின் பெருமை பெறுவர். பாடல் 177. பாலோடு அலாய நீர் பாலாகும், அல்லது நீராய் நிறந்தெரிந்து தோன்றாதாம். தேரின் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம், நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து. பாலுடன் கலந்த தண்ணீர் பாலாகவே தோன்றுமே அல்லாமல் நீரின் நிறத்தை வேறுபடுத்தி காட்டாது. அதுபோல ஆராயமிடத்து நற்குணமுடைய பெரியோரின் பெருங்குணத்தை சேர்ந்தால் சிறியோரின் சிறுமை குணமும் தோன்றாது. பாடல் 178. கொல்லை இரும்புணத்து குற்றி அடைந்த புல் ஒல்காவே ஆகும். உழவர் உழுபடைக்கு மெல்லியரே ஆயினும் நற்சாறு சார்ந்தார் மேல் சொல்லாவாம் செற்றார் சினம். புன்செய் நிலத்திலும் பெரிய நன்செய் நிலத்திலும் மரக்கட்டை சார்ந்து முளைத்திருக்கும் புல்லானது உழவரின் களைப்புக்கு சிறிதும் அசையாது. அதுபோல வலிமை அற்றவராயினும் வலிமை மிக்காரை சார்ந்திருப்பாராயின் பகைவர் சினமே அவர் மேல் செல்லாது. பாடல் 179. நிலநலத்தால் நந்திய நெல்லே போல் தத்தம் குலநலத்தால் ஆகுவர் சான்றோர் கலநலத்தை தீவலி சென்று சிதைத்தாங்கு சான்றாண்மை தீயினும் சேரக் கெடும். நிலத்தின் வளத்தினால் செழித்து வளரும் நெற்பயிர் போல மக்கள் தாங்கள் சேரும் கூட்டத்தின் சிறப்பால் உயர்வர். கடலில் செல்லும் மரக்கலத்தை சுழல் காற்று தாக்கி கெடுப்பது போல ஒருவரின் உயர் குணங்கள் தீயோருடன் சேர்தலால் கெடும். பாடல் 180. மனத்தால் மறிவிலரேனும் தாம் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர். புனத்து வெறிகமிழ் சந்தனமும் வேங்கையும் வேமே எரிபுணந்தீப்பட்ட கால். காடு தீப்பற்றி எரியும் போது மனம் வீசும் சந்தன மரமும் வேங்கை மரமும் கூட வெந்து போகும். அதுபோல மனத்தில் ஒரு குற்றமும் இல்லாத நல்லவராயினும் அவர்கள் தாம் சேர்ந்த தீய இனத்தின் காரணமாக இகழப்படுவர். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400 தினந்தோறும் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொற்பொழிவாற்றி வருகின்றார் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். தக்கோலம் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. காலை கதம்பத்தில்